தாய் ராஜம் 42ஆம் பாகம். அப்படியே அங்கிட்டு ஒரு திசையிலேருந்து ஒருத்தன் வருவான். இங்கிட்டு இருந்து ஒரு திசையில ஒருத்தன் வருவான். அப்புறம் அங்கிட்டு இருந்து ஒருத்தன் வருவான். எல்லா பேருமே வந்து அந்த குண்டு அடிக்கிற இடத்துல வந்து உட்காந்துருவாய்ங்க. குண்டு அடிக்கையிலேயே சொல்லுவாய்ங்க, "டேய் போடுறா மாசு ரூ. 50 ஜெயிக்கிறான்டா அவன் மாப்பிள" அப்படின்னு சொல்லி போட சொல்லுவாய்ங்க. அதுக்கு அவன் போடுவான், "ஏய் போடுறா ரூ. 100 மாசுடா. அவன் தோக்குறான்டா மாப்பிள" அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் போடுவான். உடனே அங்கன பக்கத்துல 2 பேர் வந்தவைங்க, "டேய் 2 பீடி தம்ம சுத்துடா" அப்படின்னு சொல்லி 2 பீடிய சுத்துவாய்ங்க. சுத்திக்கிட்டே இருக்கையில என்ட்ட குடுப்பாய்ங்க. "மகனே 2 பத்த வச்சு குட்றா" அப்படின்னு சொல்லுவாய்ங்க. "டேய் இருங்கடா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவைங்கள ஒழட்டி விடுவேன். ஆனா அவைங்க நல்லா இழுத்துட்டு திருப்பி பீடிய என் கையில குடுப்பாய்ங்க. நான் அத இழுத்துட்டு குல பட்னி ஆயிரும். நேரா வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போனா எங்க அம்மா அப்பதான் சோறு ஒல வச்சிருக்கும். "அம்மா சோறு போடுமா" அப்படின்னு சொல்லி கேட்பேன். "இருடா ஒல வெந்துக்கிருக்குல்ல, அதுக்குள்ள ஏன்டா அவசரப்படுற" அப்படின்னு சொல்லி சொல்லும். "பள்ளிக்கூடத்துக்கு போணுமா, நேரம் ஆச்சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாவ வற்புறுத்துவேன். "பழைய கஞ்சி இருக்கு, புழிஞ்சு வைக்கவாடா" அப்படின்னு சொல்லும். உடனே ஏதாவது புழிஞ்சு வை சாப்பிடுவோம்ன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டு நேரா பைய எடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி ஓடிருவேன்.